வணக்கம் மக்களை, கேஎம்எஸ் அக்வாட்டிக்ஸ் அண்ட் கப்பி ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம நம்மள்ட்ட கோல்டு கப்பீஸ்லாம் எடுத்து வேறு இதில் ஷிஃப்ட் பண்ணி இடத்தையும் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு டப்பு ஒன்று பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு கலர். அது பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்காக இருந்திருக்கும். அதில் தான் முன்னாடி வச்சுருந்தோம், கப்பீஸை ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை இப்போ மறுபடியும் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பழைய தண்ணியெல்லாம் புது தண்ணி பிடிச்சி அலசி சுத்தம் பண்ணி அதில் மறுபடியும் தண்ணி பிடிச்சி புதுசாக மறுபடியும் கப்பீஸ் விட போகிறோம். இப்போ என்னென்னா அலசி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அதுக்கு ஒரு இடத்த பிடிச்சி அதை செட் பண்ணுவோம். இந்த இடத்த முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வீட்டு வாசல்லையே. வீட்டு வாசல்லையே வச்சா நம்ம ஃபுட்டு போடவும் மறக்க மாட்டோம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்ததுனால நம்ம அதை கவனிப்போம் கரெக்டாக. அதனால தான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா குட்டி போடலும் கவனிக்காமல் விட்டுறோம், கப்பீஸே குட்டியெல்லாம் சாப்பிட்ருது. அதனால் அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப் எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம வச்சோம்ல டப் அது பக்கத்தில் கொண்டு போய் அதை டேப் வச்சுட்டு, இல்லைன்னா மோட்டரை போட்டுன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி ஆகிடும். அதனால் அதையும் கொஞ்சம் அங்கே செட் பண்ணிவிட்டு போயிட்டு மோட்டரை போட்டு வருவோம். சுவிட்ச் போர்டை பக்கத்து இடத்து போயாச்சு. பாருங்க, இவன் நம்ம விட்டு பையன் தான் அவன். அடுத்து நம்ம மோட்டரை போட்டோம். மோட்டரை போட்டு வேகமாக போயிட்டு தண்ணியே பிடிக்க வேண்டியதான். இல்லைன்னா வாசல்லாம் வேறு தண்ணி ஆகிடும். அப்புறம் வீட்டில் ஏதாவது துடப்பு கட்டையை விட்டு வந்து அடிப்பாங்க. அதுக்குள்ள நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணியும் நல்லா வேகமாக வருது, கரண்ட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால கடற்கடன்னு தண்ணியை பிடிப்போம். தண்ணி பிடிக்க ஆரம்பித்தாச்சு. கடற்கடன்னு தண்ணி நம்பிகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும் நம்புறதுக்கு. மோட்டர் ஸ்பீடாக தான் ஓடுது, இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி தான் இருக்குது. நின்று வருது. எங்கள் ஏரியாலலாம் கரண்ட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், மோசமாக. மெயினில் இருந்தால் கரண்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறதுனால கரண்ட் எப்பயுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். சில நேரத்தில் டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் கூட ஓடாது. இன்றைக்கி ஏதோ அதிசயமாக எல்லாம் ஓடுது. சரி, அதுவும் நமக்கு நல்ல விஷயந்தான். அதுக்கு தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணியை பிடிச்சி ரெடி பண்ணிட்டு அடுத்தது என்னன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் போடணும். அப்புறம் நம்மள்ட்ட இருக்க இந்த பிளான்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ட்டு வந்து அதில் போடுவோம். பக்கத்தில் உள்ளதில் பிளான்ட்லாம் கிடக்கு. அதில் ஏற்கனவே இந்த டப்பில் சும்மா ஷார்க் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் பிளான்ட்டு மட்டும் கிடக்கு. அந்த பிளான்ட்டை எடுத்து இந்த டப்பில் போட்டுருவோம். அதில் இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கவுத்துட்டு அதையும் சுத்தம் பண்ண போகிறோம். அதனால் அதில் இருக்க பிளான்ட்டை மட்டும் எடுத்துடலாம். என்னென்னா பிளான்ட்லாம் எடுத்து வேறு இதில் போட்டு டப்பு செட் பண்ணி வச்சு 2 டப்பு செட் பண்ணிடுவோம். ஒன்றில் கோல்டு கப்பீஸ் இருக்குது. ஒரு பேர் ஒரண்டா கோல்டு நம்மளே ப்ரீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம இதில் போடலை, ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிற போய் சேனலே ஓப்பன் பண்ணல. ப்ரீட் பண்ணதில் நமக்கு கடைசியாக 2 குட்டி மட்டும் இருந்துச்சு, மிச்சம்லாம் டெத் ஆகிட்டு. அது 2